தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்ற யோசேப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது. தேம்பாவணி 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்சு சோசப் பெசுகி என்பதாகும். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். வீரமாமுனிவரின் எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இது பாரசீக சொல். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? ஆம், பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர். தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. மொழிகளே இல்லை. தாயை இழந்து தனித்துறும் துயரம் பெரிது. தாயை இழந்தவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும், மிகப்பெரியது. மகிழ்ச்சியை பகிர்ந்தால் பெருகும், துயரை பகிர்ந்தால் குறையும். அதனால்தான் பெரியவர்கள் சுவரோடாயினும் சொல்லி அழு என்பார்கள் அல்லவா? துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மனங்கள் மனிதத்தின் முகவரிகள். சாதாரண உயிரினங்களுக்கு துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதம் இருந்தால் எத்துணை ஆறுதல். கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என பெயரிட்டுள்ளார். கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. நன்றி.